رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون. لولا كتاب من الله سبق لمسكم فيما أخذتم عذاب عظيم. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நல்லறங்களை செய்யக்கூடிய பாக்கியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அது வகையில் நாம் பாக்கியமானவர்கள். இது போன்ற நிலைகளை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து நம்முடைய ஆயுசுள்ள வரையிலும் கொடுத்து கொண்டே இருப்பானாக. கண்ணியமானவர்களே, இன்று வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். பெரும்பான்மையான நாட்களில் நம்ம ஒவ்வொரு ரமலானுடைய இந்த தேதிகளில் வரை 17களில் தொடர்ந்து 3 வருடங்களாக நாம் இதை பேசிக்கொண்டே வருகிறோம். வரலாற்றுடைய மிக முக்கியமான நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கான இந்த குறைவான கூட்டம் இல்லை என்றால் அதுக்கடுத்து இஸ்லாம் இல்லாமல் போய்விடும் யா அல்லாஹ் என்ற வார்த்தைகளை சொல்லி துஆ செய்தார்கள். என்ன அப்படி என்ன ஒரு நினைவு நாள் அப்படின்னு சொன்னால், பத்ரு தினம் என்று சொல்லப்படுகிறது. பத்ருடைய போர் இன்றைய நாளில் தான் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து ஒரு 145 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஊருடைய பேர், ஒரு இடத்துடைய பேர். அதற்கான காரணம் என்ன? அங்கே பத்ர் பின் நாரின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் ஒரு பெரிய ஒரு கிணத்தை ஏற்பாடு செஞ்சார், கிணறு வெட்டினார். அதனாலேயே அந்த பேர் அவருக்கு, அந்த இடத்துக்கு பேரே பத்ருன்னு ஆயிடுச்சு. அந்த கிணத்துக்கு பேரும் பத்ர் தான், அதை சுற்றி உள்ள ஊர்களுக்கு பேரும் பத்ருன்னு ஆயிடுச்சு. ஏன் போர் ஏற்பட்டுச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால கடுமையான துன்பங்களை அனுபவிச்சுட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்து அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள், முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். முஸ்லீம்கள் அடுத்தடுத்து வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வளர்ச்சியை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக அபூ சுஃபியானால் ஷாமுக்கு ஒரு வியாபார கூட்டம் அழைத்து செல்லப்படுகிறது. என்ன சொல்லி? அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபங்களை வைத்து முஸ்லீம்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய வேண்டும்? போர் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த அடிப்படையில் ஷாமுக்கு போயிட்டு திரும்ப வர்றாங்க அந்த மக்காவுடைய வியாபார கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு இவங்க மக்காவுக்கு போயிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா காசு பணங்களையும் ஒன்று சேர்த்து என்ன செய்வாங்க? மதீனாவுக்கு நம்மளே போர்களுக்கு வருவாங்க. ஆகவே என்ன செய்யணும்? இதை பிரேக் பண்ணணும். இவங்க பாதிலே நிப்பாட்டி என்ன செஞ்சிடணும்? இவங்கள்ட்ட இருந்த இந்த செல்வங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி ஸ்டாப் பண்ண போனாங்க. பார்த்தா அபூ சுஃபியானுடைய ஒரு சமயோஜித புத்தியினால் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால், அல்லாஹுடைய நாட்டம் 3 இடங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தன்னுடைய பாசறைகளை அமைச்சாங்க. 3 இடத்துல இங்கே பிடிச்சிடலாம், அங்கே பிடிச்சிடலான்னு சொல்லி. ஒன்று அது அல் உஷைரா அப்படிங்கிற ஒரு இடம், அடுத்து அல் அஃப்வா அப்படிங்கிற இடம், அடுத்து ஃபுவாத். இந்த 3 இடங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தன்னுடைய பாசறைகளை அமைக்கிறாங்க. இந்த வழியாக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வழி மாறி போகுது அந்த கூட்டம். அப்புறம் இன்னொரு இடத்துல இப்படியாக எல்லா இடங்களிலிருந்தும் அந்த படை கண்ணு தப்பி போய்கிட்டே இருக்கு. கடைசியில் பத்ரில் என்ன செஞ்சாங்க? பாசறை அமைக்கிறாங்க. அங்கிருந்து என்ன செய்யுது? அந்த வியாபார குழு தலைமறைவாகி வேறொரு வழியாக மக்கா சென்று விட்டாங்க. சரி, பிடிக்க முடியல அந்த இதை. நாம் என்ன செய்வோம்? திரும்ப மதீனாவுக்கு போயெல்லாம் நினைக்கும் போது அவங்க நினைச்ச மாதிரி என்ன செய்யப்பட்டுச்சு? 1000 பேர்கள் கொண்ட ஒரு படையோடு மதீனாவை தாக்க வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தான் என்ன செஞ்சாங்க? இங்கேயே வெயிட் பண்ணுவோம், வரட்டும், அவங்க என்ன செஞ்சிடணும்? போரில் தோற்கடிச்சுட்டு தான் போகணுன்னு இருந்தாங்க. இந்த நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், போர் செஞ்சுட்டு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அபிப்பிராயம் என்னவா இருக்குது? கம்பல்சரியாக போர் செஞ்சே ஆகணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முடிவுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்படியே அமைதியாகவே கடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யலாம்? நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? இப்படி ஒவ்வொருத்தரையாக கேட்குறாங்க.
என்ன காரணம்னா மதீனாவாசிகள் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. மக்காவாசிகள் தானே சொல்கிறாங்க போர் செய்யலாம், ரெடி, போவோம், எதிர் தாக்குதல் அடிப்போம். ஆனால் மதீனாவாசிகள் பேச மாட்டேங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மதீனாவுடைய தலைவராக இருந்த சஅத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து சொன்னாங்க, வரலாற்றில் மிக உன்னதமாக எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அதுவெல்லாம். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன தயக்கம் காட்டுறீங்க? நாங்கள் எதுவும் சொல்லுவோம் சொல்லியா? நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம். யா ரசூலுல்லாஹ், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வேறு யார் மாதிரி ஓடிட மாட்டோம், உங்களோட இருப்போம். நீங்கள் எங்களை கடலில் குதிக்க சொன்னாலும் நாங்கள் குதிக்க தயாராக இருக்கிறோம். யாரை சொன்னாலும் நாங்கள் போருக்கு தயார். ரொம்ப சின்னதாக சொல்கிறேன், அது அரபி வார்த்தைகளில் பார்த்தாலே இந்த கிதாபில் ஒரு பக்கத்துக்கு வரும் அவங்க பேசின வார்த்தைகள். அவ்வளோ உன்னதமான வார்த்தைகளை பேசினாங்க. அதுக்கு பிறகு தான் என்ன செய்யப்பட்டுச்சு, போருடைய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டுச்சு. 313 சஹாபாக்கள், குறைந்த நபர்கள், 1000 பேர்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்தான். மலக்குமார்களின் மூலமாக உதவியை கொடுத்தான். கிட்டத்தட்ட எதிரிகளில் 70 நபர்கள் கொல்லப்படுறாங்க, 70 நபர்கள் பிடிக்கப்படுறாங்க, சிறை பிடிக்கப்படுறாங்க. இஸ்லாமிய தரப்பில், முஸ்லீம் தரப்பில் ஒரு 6 முஹாஜிரின்களும் 8 அன்சாரிகளும் என்ன செய்யப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. இந்த நிலைகளில் முஸஅப் ரலியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சஹாபி, அவருடைய தம்பி எதிர்ப்படையில் இருக்கிறார். முஸஅப் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுடைய படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார்கள். சொந்த தம்பி அவர் என்ன செய்கிறாரு, எதிர்த்தரப்பில் மக்காவோடு இருக்கிறார், மக்காவாசிகளோடு இருக்கிறார். அபுல் அசீல் பின் உமைர், அவரை யார் பிடிக்கிறார்? உமைர் ரலியல்லாஹு அவர்களை முஸஅப் ரலியல்லாஹு பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இவர் கையை நல்லா கெட்டுங்க, இவர் கைகாலெலாம் நல்ல கெட்டுங்க, இவரை தூக்கிடுவாங்க. இவங்க அம்மா நல்ல பண வசதி உள்ள ஆள், இவரை நம்ம கொடுக்கணும் செய்ய நிறைய நஷ்ட ஈடு வாங்கிக்கலாம் என்பதாக சொல்கிறார். அபு நசீல் கேட்குறாரு, சார் உங்கள் தம்பினா அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க அம்மா பற்றியே சொல்கிறாரு. முஸஅப் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாரு, சொந்த தம்பியை கட்டி இழுத்துட்டு வரும்போது சொல்கிறாரு, கட்டி இழுத்துட்டு வாங்க, இவங்க அம்மாட்ட நிறைய காசு பணம் இருக்குது, இவரை உயிரோடு வேணும்னா என்ன செய்வாங்க, இவங்க அம்மா நிறைய பணம் கொடுத்து காசு கொடுத்து என்ன செய்வாங்க, வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லும்போது அவர் கேட்குறாரு, முஸஅப் எங்கள் அண்ணன், நீ சொந்த அண்ணன் என்ன எப்படி பேசுகிற? இங்கே இஸ்லாம் தான் முக்கியம். சொந்த அண்ணன் என்பதை தாண்டி இஸ்லாம் என்பது தான் முக்கியம். ஒரு நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, நீங்கள் பதிலில் என்னுடைய வாளுக்கு முன்னால் வந்து வந்து சென்றீர்கள், தகப்பன் உங்களை நான் விட்டேன். நான் அதான் அபூபக்கர் சொன்னாங்க, ஏன் வாழ்வுல ஒரு தடவை நீ வந்திருந்துன்னு வச்சுக்க, காலிவனை போய் கண்ணியமானவர்களை, சஹாபாக்களிடம் இருந்த அந்த உணர்வுகள், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வுகள், அது நம்மகிட்ட ஏற்படும். எதுக்கு இந்த வரலாறுகள் பேசப்படுது? இன்றைக்கி நம்ம நீங்கள் தொப்பியை போட்டுங்க உட்காந்து பள்ளிவாசலில் இந்த பயானை கேட்குறோம்னு சொன்னால் அந்த 313 பேருடைய தியாகம் தான். கடுமையான நேரம், நோன்பு வச்சுக்கிட்டு, இன்றைக்கி நோன்பு வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியலை, அமல்கள் செய்ய முடியலை. நோன்பு வச்சுக்கிட்டு போர்னால் எவ்வளோ பெருசாக இருக்கும், யோசனை பண்ணி பாருங்கள். நோன்பு வச்சுக்கிட்டு போர் எப்படி இருக்கும்? குதிரையில் பயணம் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சாதாரணமாக இந்த பீச்சுகளுக்கெல்லாம் போனால் அங்கே ஒரு குதிரை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அதில் ஏறி கொஞ்சம் வேகமாக போய் பாருங்களேன், முதுவலிக்கும் அந்த சாதாரண அந்த கோவேரி கழுதையில். ஆனால் ஒரு பெரிய குதிரையில் ஏறி உட்கார்ந்து அவங்களுடைய அந்த உடல் தாக்கத்துகளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அவ்வளோ பெரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தானா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த வரலாறுகளை நாம் புரியும் போது தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யணும், தீனுடைய வளர்ச்சிக்காக முயற்சி செய்யணும். அவர் செய்கிறாரா, இவர் செய்கிறாரா, அது இல்லை, நான் செய்கிறேனா இல்லையா, என் மூலமாக தீன் வளர்கிறதா இல்லையா, என் மூலமாக தீனுக்கு பாதுகாப்பு ஏற்படுகிறதா இல்லையா, இந்த வார்த்தைகள் தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு எவ்வளவு உன்னதமான அந்தஸ்து கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு நேரத்தில் மிஸ்தாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி உட்காந்து பேசுகிறாங்க, எல்லா சஹாபாக்களும் உட்காந்து பேசுகிறாங்க பள்ளிவாசலில். மக்காவுக்கு நம்ம என்ன செய்யணும், மக்காவுக்கு ஒரு போருடைய சூழ்நிலையை பேசுகிறாங்க. இராணுவ ரகசியம், இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளுடைய இராணுவ ரகசியங்கள் யார் மூலமாக கசியப்படுகிறதோ அவருக்கு என்ன தண்டனை?
தூக்கு, மரண தண்டனை இன்ன வரைக்கும் இருக்குது. இராணுவ ரகசியங்கள் கசிய வைக்கப்பட்டால் தண்டனை என்ன? தூக்கு தண்டனை. அவர் தன்னுடைய குடும்ப கோத்திரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன கடிதம் எழுதி என்ன செஞ்சாங்க, ஒரு பெண்மணிகிட்ட கொடுத்து மக்கால பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது தெரிய வைக்கப்படுகிறது. உடனே ஹதரத் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, வேகமாக செல்லக்கூடிய குதிரையை எடுத்துகிட்டு போங்க, இந்த இடத்துல ஒரு பெண்மணி உங்களுக்கு தட்டுப்படுவாங்க, அவங்கள்ட்ட ஒரு சீட்டு இருக்குது, வாங்கிட்டு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி வேகமாக போனாங்க. அந்த இடத்துல போனால் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னாங்க, நபி உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குதுன்னு சொன்னாங்க, தாங்க. அந்த பெண்மணி, அப்படிலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லையே, என்னுடைய ரசூல் போய் சொல்ல மாட்டாங்க, தர்றீங்களா? நான் செக் பண்ணவா? நான் செக் பண்ணால் எப்படி செக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த பெண்மணி மண்டையில் அந்த கொண்டை போட்டு முடிஞ்சு வச்சா, அதுக்குள்ளே இருந்துச்சு, அதை எடுத்து கொடுத்தாங்க. அது எழுதப்பட்டிருக்கு, இப்படி மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி ஒரு படைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது எழுதப்பட்டிருக்கு. பார்த்துட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் நாயவஞ்சான சொல்லு, வெட்டிடுறேன் நான். எவ்வளோ பெரிய இராணுவ ரகசியத்தை வெளியிட்டு இருக்கிறார், எவ்வளோ பெரிய இராணுவ ரகசியம். எப்படி சொன்னாங்க, உமர் விட்டுருங்க உங்களை. அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. அவரை போய் நீங்கள் தொடலாமா? எப்படி தெரியுமாறே, பத்ரில் கலந்து கொண்டவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மரியாதைகள் ஏராளம் ஏராளம். இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி காட்டுகிறோம். சஹாபா, அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு உதவி உபகாரங்கள் செய்யப்பட்டுச்சு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பற்றி அவதூறு பேசினவர் ஒரு சஹாபி தெரியாமல் பேசிட்டாங்க. அவங்கள பற்றி இன்னொருத்தர் செஞ்சார் தவறான வார்த்தை, அவங்க சொந்தக்கார பொண்ணு பேசிடுச்சு. ஆயிஷா சொன்னாங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க? அவங்க யார் தெரியுமா? பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி. அவங்கள பற்றி என்ன செய்யாதீங்க, அப்படிலாம் வார்த்தை உங்களுக்கு தடிக்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க. இப்போ இவ்வளவு தியாகங்களுக்கு பிறகும், இவ்வளவு மரியாதைகளுக்கு பிறகும் என்ன செய்யப்பட்டுச்சு? இந்த தீன் நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்குன்னு சொன்னால் இதுக்கான மரியாதைகளை நாம் கொடுக்கணுமா இல்லையா? இதுக்கான மரியாதைகள் கொடுக்கணும். என்னென்னா, எங்கே பார்த்தாலும் சரி ஏதோ ஒன்று நடக்குது, என் பாட்டுக்கு போகிறோம் வர்றோம், அப்படி இல்லை. இந்த தீனுடைய வளர்ச்சி என்னால் என்ன ஏற்பட்டிருக்குதுங்கிறத உணர்வுபூர்வமாக பார்க்கணும். தீனுடைய வளர்ச்சினா என்ன? பள்ளிவாசல் நிரம்பி இருக்கிறது தீனுடைய வளர்ச்சி. பள்ளிவாசல் நிரம்பி இருக்கிறது தீனுடைய வளர்ச்சி. பள்ளிவாசல் எப்படி பாதுகாக்கப்படும்? இஸ்லாமிய சொத்துக்கள் எப்படி பாதுகாக்கப்படும்? முறையாக பயன்படுத்தப்பட்டால் தான் பாதுகாக்கப்படும். இங்கே பள்ளிவாசலுக்கு ஆளே வரல, நாங்கள் ஒரு 1500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பள்ளிவாசலுக்காண்டி இன்ன வரைக்கும் ஒரு நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை கூப்பாடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது ஏன் அப்படி ஆச்சு? கண்ணியமானவர்கள், நம் மீது பொறுப்பு இருக்கிறது. நம்மோடு இருக்கக்கூடிய இந்த இடங்களை, நம்முடைய அமல்களை பாதுகாத்து இந்த சொத்துகளையும் பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தங்களும் நெருக்கடிகளும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதன் மூலமாகத்தான் தீனுடைய பாதுகாப்புகளை உறுதி செய்ய முடியும். தீனை பாதுகாப்பது என்பது வேறு, பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது வேறு. நமக்கு பின்னால் உள்ள சந்ததிகளுக்கு இதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற தியாகங்களுக்கு பின்னால் தீனுடைய மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய, மறுமலர்ச்சிக்கான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஜெயசீலர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.